ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சீனா 2050வது வருடத்துக்குள் 10 ஏர்கிராஃப்ட் கேரியர்களை தன்னோட கடற்படையில் இணைக்க திட்டமிட்டு இருக்காங்க. சீனாவின் இந்த மெகா திட்டம் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும். இதனால சீனாவின் ஏர்கிராஃப்ட் கேரியர்களை தாக்கி அழிப்பதற்கு இந்தியா ஒரு ஆன்டி ஷிப் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட கையில் எடுத்திருக்காங்க. இந்தியா டெவலப் செய்ய உள்ள ஆன்டி ஷிப் மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல் மூலமா இந்தியா எப்படி சீன ஏர்கிராஃப்ட் கேரியர்களை தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், சமீபத்துல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 9000 கோடி தேஜஸ் Mk2 விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2027வது வருடத்துக்குள் இந்த விமானத்தை டெவலப் செய்து முடிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இந்தியா எப்படி இந்த விமானத்தை டெவலப் செய்து முடிக்க போறாங்க, இந்த விமானங்களை எதற்காக இந்தியா டெவலப் செய்றாங்க, இந்த விமானங்களை கொண்டு இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா வெற்றிகரமா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்திய கடற்படையில 2 இயங்கும் நிலையில உள்ள ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் இருக்கு. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் பே ஆஃப் பெங்கால் பகுதியை பாதுகாப்பதற்கும் மற்றொன்று அரேபியன் சி பகுதியை பாதுகாப்பதற்கும் இந்தியா பயன்படுத்த போறாங்க. அதே வேளையில சீனா 2050வது வருடத்துக்குள் 10 ஏர்கிராஃப்ட் கேரியர்களை தன்னுடைய கடற்படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. தற்போதைய நிலையில் சீனாவிடம் இயங்கும் நிலையில 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு. சமீபத்துல ஃபிஜியாங் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட ஏர்கிராஃப்ட் கேரியரை லான்ச் செஞ்சிருக்காங்க. இன்னும் 2 இல்லன்னா 3 வருடத்துல இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் சீன கடற்படையில் இணைய உள்ளது. 2030வது வருடத்துக்குள் சீனா தன்னுடைய கடற்படையில இயங்கும் நிலையில 5 ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. சீனா ஏர்கிராஃப்ட் கேரியர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் பொழுது தென்சீன கடல் பகுதி மற்றும் இந்தியன் ஓஷன் பகுதியில சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும். ஏர்கிராஃப்ட் கேரியர்களை கட்டுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொருளாதார பலம் கொண்ட நாட்டால் மட்டுமே ஏர்கிராஃப்ட் கேரியரை கட்ட முடியும். சீனா ஏர்கிராஃப்ட் கேரியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுனால இந்தியா ஏர்கிராஃப்ட் கேரியர்களுக்கு எதிரான திட்டத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை தாக்கி அழிக்கணும்னா சாதாரண மிசைல்களை கொண்டு தாக்கி அழிக்க முடியாது. ஹைப்பர்சானிக் இல்லனா பாலிஸ்டிக் மிசைல்களால் மட்டுமே ஏர்கிராஃப்ட் கேரியர்களை தாக்கி அழிக்க முடியும். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை தாக்கி அழிப்பது மிகவும் கடினமான விஷயம். நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம், சீனா சமீபத்துல அமெரிக்க ஏர்கிராஃப்ட் கேரியர்களை எப்படி தாக்கி அழிக்கலாம் அப்படின்னு ரகசிய போர் பயிற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு. இதே போன்று அமெரிக்காவும் ஏர்கிராஃப்ட் கேரியர்களை மூழ்கடிப்பது குறித்து பல சோதனைகளை நடத்தி இருக்காங்க. 1996ல அமெரிக்க கடற்படையிலிருந்து USS அமெரிக்கா அப்படிங்கிற விமானம் தாங்கி போர்க்கப்பல் ரிட்டையர்ட் செய்யப்பட்டது. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை பயன்படுத்தி அமெரிக்கா ஏர்கிராஃப்ட் கேரியர்களை மூழ்கடிக்கும் சோதனையில ஈடுபட்டாங்க. USS அமெரிக்கா ஏர்கிராஃப்ட் கேரியர்களை மூழ்கடிப்பதற்கு பல முயற்சிகளை அமெரிக்கா செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 14 நாட்கள் தொடர்ந்து சோதனைகள் நடத்தினாங்க. ஆனா அமெரிக்க கடற்படையால் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை மூழ்கடிக்க முடியல. இதற்கு காரணம் ஏர்கிராஃப்ட் கேரியரோட ஹல் பல லேயர்கள் கொண்ட ஸ்டீலால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால ஒரு ஆன்டி ஷிப் மிசைல் ஏர்கிராஃப்ட் கேரியரை துளைத்து கொண்டு செல்லணும்னா பல அடுக்கு கொண்ட ஸ்டீல் லேயர்களை தாண்டி செல்லணும். இதனால எந்த ஒரு ஆன்டி ஷிப் மிசைலும் 83,000 டன் எடை கொண்ட USS அமெரிக்கா விமானம் தாங்கி போர்க்கப்பலை மூழ்கடிக்க முடியல. உதாரணத்துக்கு இந்தியா உருவாக்கி இருக்க INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 30,000 டன் எடை கொண்ட ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்டீலை வச்சு உருவாக்கி இருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலும் பல அடுக்கு கொண்ட ஸ்டீல் லேயர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால ஆன்டி ஷிப் மிசைல்களை கொண்டு இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை மூழ்கடிப்பது அப்படிங்கிறது முடியாத விஷயம். அதனால ஒரு
ஏர்கிராப்ட் கேரியரை தாக்கி அழிக்கணும் அப்படின்னா அதிக ஃபயர் பவர் கொண்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இல்லனா அதிக வேகம் கொண்ட ஹைப்பர்சானிக் மிசைல்களால் மட்டுமே தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் டிஆர்டிஓ 1500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஒரு ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைலை உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைலோட அனைத்து டிசைன் வேலைகளும் முடிக்கப்பட்டு சோதனைக்கு தயாராக உள்ளது. இந்த மிசைல் கன்வென்ஷனல் வார்ஹெட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் பெயரிடப்படாத இந்த ஆன்டி ஷிப் மிசைல்னால இந்திய பெருங்கடல் பகுதி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சி பகுதியில நுழையக்கூடிய ஏர்கிராப்ட் கேரியர்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்தியா உருவாக்கி இருக்கிற இந்த புதிய மிசைல்னால ஏர்கிராப்ட் கேரியர்கள் மற்றும் தரையில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸையும் தாக்கி அழிக்க முடியும். இந்தியா இந்த புதிய மிசைல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்ய போறாங்க. இதன் மூலமா சீன பகுதிகளான ஜின்ஜியாங், டிபெட் மற்றும் யவுனிங் ப்ராவின்ஸ் பகுதிகளை இந்தியாவால் தாக்க முடியும். இந்த புதிய மிசைலோட ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர் இருக்கிறதுனால எதிரி ஏர்கிராப்ட் கேரியர்களை தாக்கி அழிப்பதுடன் நமது ஏர்கிராப்ட் கேரியர்களுக்கும் இந்த மிசைல்களை கொண்டு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இந்தியா இந்த புதிய மிசைலுக்கு தேவையான ஐஎஸ்ஆர் கலெக்ஷன் ஆசெட்ஸ் ஏற்கனவே நிலைநிறுத்திட்டாங்க. ஐஎஸ்ஆர் கலெக்ஷன் ஆசெட்ஸ் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ் அண்ட் ரெகானசன்ஸ் சிஸ்டம். இந்த ஐஎஸ்ஆர் கலெக்ஷன் ஆசெட்ஸை கொண்டு இந்திய கடல் பகுதிக்குள் நுழையக்கூடிய எந்த ஒரு போர்க்கப்பலையும் கண்டுபிடிக்க முடியும். அதே வேளையில அந்த போர்க்கப்பலை ட்ராக் செய்து ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு தாக்கி அழிக்கவும் முடியும். விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. இதனால நகர்ந்து கொண்டிருக்கும் டார்கெட்ஸை ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு தாக்கணும்னா இந்த ஐஎஸ்ஆர் கலெக்ஷன் சிஸ்டம் மிகவும் அவசியம். தற்போதைய நிலையில் இந்திய கடற்படையில தனுஷ் அப்படிங்கிற 350 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஆன்டி ஷிப் மிசைல் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த மிசைல் பிருத்திவி மிசைல்கள்ல இருந்து டெவலப் செய்யப்பட்ட மிசைல். இந்த மிசைலை விட அதிக ரேஞ்ச்ல டார்கெட்ஸை தாக்குவதற்காக தான் இந்தியா இந்த புதிய மிசைலை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த புதிய மிசைல் அக்னி பிரைம் மிசைல்ல இருந்து இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அக்னி பிரைம் மிசைல்ல நகரும் இலக்குகளை தாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்னு டிஆர்டிஓ சீஃப் அவினாஷ் சந்துரு அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இதை வைத்து அக்னி பிரைம் மிசைல மாடிஃபை செய்துதான் இந்த புதிய மிசைல உருவாக்குறாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அக்னி பிரைம் மிசைல் காம்போசிட் மெட்டீரியல்களால் உருவாக்கப்பட்ட எடை குறைவான ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல். இந்த மிசைல்னால 1500 முதல் 3000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல MIRV தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. MIRV அப்படிங்கிறது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மிசைலை பயன்படுத்தி வெவ்வேறு திசைகள்ல இருக்கக்கூடிய டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இதன் காரணமாக தான் அக்னி பிரைம் மிசைல மாடிஃபை செய்து இந்த புதிய மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. இரண்டாவது டாபிக், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நடத்தப்பட்ட கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூட்டத்துல தேஜஸ் Mk2 விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 9000 கோடியில இருந்து 10,000 கோடி வரைக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா டெவலப் செய்யப்படும் தேஜஸ் Mk2 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000, ஜாகுவார், MiG-29S போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. தேஜஸ் Mk2 விமானம் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் Mk1 விமானத்தை விட 2 மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தேஜஸ் Mk1 விமானத்தால 3500 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து செல்ல முடியும். அதே வேளையில தேஜஸ் Mk2 விமானத்தை 6500 கிலோகிராம் எடையை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. தேஜஸ் Mk2 விமானத்துல அதிக சக்தி கொண்ட GE414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜின் தேஜஸ் Mk1 விமானத்துல பயன்படுத்தப்படும் GE404 இன்ஜினை விட அதிக சக்தி கொண்டது. இதே GE414 இன்ஜின் தான் ஆம்கா போர் விமானத்திலையும் பயன்படுத்தப்பட உள்ளது. தேஜஸ் Mk2 விமானங்கள் எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியா
மிராஜ் 2000 விமானங்களை பயன்படுத்தி பாலகோட் தாக்குதல் நடத்தினாங்க. அதை போன்ற தாக்குதல்களை வருங்காலத்துல தேஜஸ் Mk2 விமானங்களை பயன்படுத்தி இந்தியா நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஆனா தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் Mk1 விமானத்தால இந்திய எல்லைக்குள் வரக்கூடிய விமானங்களை இடைமறிப்பது மற்றும் காம்பாக்ட் ஏர் பெட்ரோல் செய்வது போன்ற ஆபரேஷன்களை செய்ய முடியும். ஆனா தேஜஸ் Mk2 விமானம் எதிரியின் எல்லைக்குள் சென்று தாக்கக்கூடிய விமானமா வடிவமைக்கப்பட்டு வருது. தேஜஸ் Mk2 விமானத்துல அதிநவீன ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்கள் இணைக்கப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்டல் மேயர் ஸ்பைஸ் மிசைல் போன்ற அதிநவீன மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. தேஜஸ் Mk2 விமானம் தேஜஸ் Mk1 விமானத்தை விட 1350 mm அதிக நீளம் கொண்ட விமானமா உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானம் 17.5 டன் எடை கொண்டதா இருக்கும். தேஜஸ் Mk2 விமானத்துல DRDO டெவலப் செய்து வரும் அஸ்த்ரா Mk2 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட உள்ளது. இந்த மிசைல்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸ மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த வருடத்தோட இறுதியோட இந்திய விமானப்படையிலிருந்து MiG-21 விமானங்கள் டீகமிஷன் செய்யப்பட உள்ளது. இதனால இந்திய விமானப்படையில் உள்ள விமானங்களின் எண்ணிக்கை குறையும். இதனால தேஜஸ் Mk2 விமானத்தை அதிவேகமா டெவலப் செய்து இந்திய விமானப்படையில் இணைக்க HAL திட்டமிட்டிருக்காங்க. 2024 வருடம் தேஜஸ் Mk2 விமானத்தோட ரோல் அவுட் நடத்தப்படும். 2027 வருடம் இந்த விமானத்தோட முதல் பறத்தல் நடத்தப்பட்டு பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்திய விமானப்படையின் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இன்னும் கூடிய விரைவில் ஆம்கா ப்ராஜெக்டுக்கும் இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண 2 விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்தான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.